இங்க நல்லா கவனிக்கணும். பெற்ற தாயை கொன்ற பாவம் இந்த பிறவியில இங்க என்ன வருது? தாயே அந்த குழந்தைய கொல்ல பார்க்குறாங்க. அவங்க வழியில உட்காந்து அவங்கள வச்சு பேசினா சொல்லுவாங்க, "நான் இந்த வாழ்க்கைய முடிச்சுக்கலான்னு முடிவு எடுத்துட்டேங்க. இந்த குழந்தைய விட்டுட்டு போய் என்னங்க பண்றது? குழந்தையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடாம குழந்தைக்கு விஷம் குடுத்தேம்பாங்க." அவங்க தரப்புல அந்த நியாயம் ஓகே. அது சரிதான். ஆனா, கர்ம பதிவு என்ன வருது பாருங்க. தாயை கொன்ற பாவத்தால் தாயே பிள்ளையை கொல்ல முயற்சி. ஏதோ க தெய்வ கருணைன்னு நாங்க 2 பேரும் தப்பி பொழச்சு வந்து, வளர்ந்து, ஆளாகி, திருமணம் செய்து, திருமண வாழ்க்கையிலே ஒரு முறை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள சண்டை. ஒண்ணுக்கு ஒண்ணு மனஸ்தாபம். என் தாயை நானே கழுத்த நெரிச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டேன். அப்புறம் கடைசி நிமிஷம் சரின்னு சொல்லி அப்படி இது பண்ணி அப்ப எங்க பரம்பரையில தாயை கொன்ற பாவம் என் ஜாதத்துல சுட்டப்படுது. இந்த இந்த பிறவியிலும் என் தாயை கொலை செய்யும் தன்மையால் ஒரு சூழலை அந்த கிரகம் உருவாக்கி வேடிக்கை பார்க்குது. அதே தவிர இந்த பிறவியிலும் இவன் செய்யறானா, இல்ல வேணான்னு சொல்லிடுறானா?